கிமு 800 வாக்கில் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் சமஸ்கிருதம் நன்றாக பரவி விட்டது. ஆனால் தென்னிந்தியாவில் அவங்க பரவலை. அது பரவாறது இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச் சங்கம் முழுக்க முழுக்க இருக்கிறது. அதை ஆரம்பித்து வச்சது யார்? சிவபெருமானார் ஆரம்பித்து முருகப்பெருமான் 2 பேரும் கடவுள் நிலையை அடைந்து விட்டார்கள். அப்போ சித்தர்கள் நிலையில் இருக்கக்கூடியதில் அகத்தியர் தான் ஆரம்பித்து வைக்கிறாரு. அது தொடர்ந்து அங்கே வடமொழி சமஸ்கிருதம் உள்ள நுழையிறதை தடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் தெற்கு உயர்ந்து இருக்கிறது. பண்பாட்டிலையும் சரி, அருளியலாகவும் சரி, தெற்கு உயர்ந்து இருக்கிறது, வடக்கு தாழ்ந்தே இருக்கிறது. ஏன்னா இதுவரைக்கே கையில் இருந்த தமிழை விட்டுட்டு சமஸ்கிருதத்துக்கு போனதுனால வடக்கு தாழ்ந்து விட்டது, தெற்கு வளர்ந்து இருக்கிறது. எதிலெல்லாம் வளர்ந்தது? பண்பாடு, கலாச்சாரம், அருளியல் நிகழ்வுகள், உலகியல் நிகழ்வுகள், பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே வடக்கு இன்றைக்கு வரைக்கும் அது வடக்கு தாழ்ந்து தான் இருக்குது, தெற்கு உயர்ந்து தான் இருக்கிறது.